ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிஜே விலாக்ஸ். இன்றைக்கி ஞாயிறு சமையலில் நம்ம ரொம்பவே எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்று தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுவும் எங்கே வச்சு சாப்பிட போகிறோன்னா யூஏயில் இருக்க மம்சார் பீச்சில் வச்சு. ஸோ நீங்கள் யாருமே இப்போ கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க என்னென்னு. பட் ரொம்ப சிம்பிளான டிஷ். வாங்க அது என்னதுன்னு பார்க்கலாம். ரொம்ப புதுசான எந்த டிஷ்ஷும் இல்லை. நம்ம எல்லாருமே வீட்டில் அப்பப்போ பண்ணி சாப்பிட்றது தான் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த காலத்து ஐஸ் பிரியாணி, அந்த காலத்து பழைய கஞ்சி, அவ்வளோதான். ஸோ நம்ம பழைய கஞ்சி பண்ணிடலாம். ஃபஸ்ட் அதுக்கு நேற்று மீத்தி சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அது இருக்குது. அது கூட நம்ம அப்படியே தயிர் சேர்த்துடலாம். தயிருக்கு அடுத்து நம்ம சின்ன உள்ளியும் மிளகாவும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட இனிமேல் சால்ட்டு மட்டும். இனி இதில் மெயினே இதை பிசைகிறது தான். நல்லா பிசையணும். அதில் நம்ம போட்டோம்லாம் அந்த மிளகா அதெல்லாம் நல்லா பெனஞ்சி விட்டு பிசையணும். என்னங்க உங்களுக்கு பழைய சாதத்தை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது? எனக்கு என்னன்னா, நம்ம வயல்ல காலை உள்ள தூக்கி போட்டுட்டு வயலுக்குள்ள போட்டுட்டு அதை சாப்பிடுமோ அது ஒரு வேற லெவல் ஃபீலாக இருக்கும். அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். ஆனால் நம்ம இன்னைக்கு துபாயில் இந்த ஒரு சூடுல இருந்து அதுவும் பீச்சில் உட்காந்து மண்பானையில் நம்ம பழைய கஞ்சி சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. பழைய கஞ்சி இப்போ அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம். அழகாக மாங்காவை வெட்டி வச்சுருக்கோம். இதில் இப்போ கொஞ்சமாக சால்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சதான், உப்பு மிளகா போட போகிறோம், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஐஸ் பிரியாணி சூப்பரான சைட் டிஷ்ஷோட ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிஷ் தான். பட் இந்த சம்மர் டேஸில் கண்டிப்பாக ஒரு வீக்லி 3 டைம்ஸாவது செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். என்னதான் நம்ம இந்த காலத்தில் புதுசாக சமைச்சாலும் இந்த மாதிரி நம்மளால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. சுற்றி எல்லாரும் நல்லா அடுப்பெல்லாம் செட் பண்ணி பார்பிக்யூ அப்படி என்னெல்லாமோ சாப்பிட்றாங்களா. இதனால் நம்மள ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறாங்க. லைட்டாக கூச்சமாக தான் இருக்குது, பட் ஜாலியாக இருக்குது. ஸோ பழமையை போற்றுவோம், பழைய கஞ்சி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.